ஹலோ மக்களே, வெல்கம் டு கனமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இடியாப்ப ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டான நல்ல பூ போல் இடியாப்பம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பச்சரிசி வேணும். நான் பச்சரிசி எல்லாம் கழுவி காய போட்டுக்கிறேன். நீங்கள் கடையில் ரெடிமேட் பாக்கெட் வாங்கினாலும் ஓகே தான். நான் பச்சரிசி காய போட்டு அதை பொடிச்சு அதுலேருந்து எப்படி இடியாப்பம் பண்ணலான்னு சொல்கிறேன். பாருங்கள், பச்சரிசியெல்லாம் நல்லா கழுவி காய போட்ட பிறகு அது மாவு அரைக்கிற கடையில் கொடுத்திங்கன்னா இப்படி அழகாக மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க. இந்த பச்சரிசி மாவு வச்சு தான் நம்ம இடியாப்பம் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ இடியாப்பம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே மாவு போட்டுக்கிறேன். எனக்கு நிறைய இடியாப்பம் வேணுங்கிற அளவுக்கு நான் அதிகமாக மாவு போட்டுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குற மாவாக இருந்தால் மறக்காமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவுங்கிறதுனால நான் சலிக்கலை. மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்த பிறகு அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சுடு தண்ணி தாங்க ஊற்றி நம்ம மாவு பிணையணும். பச்சை தண்ணி ஊற்றி பிணையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. எப்போ ஓரளவுக்கு வெதுப்பான சூடு இருக்கோ அப்புறம் கையை போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அரிசி மாவை சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிறேன். மாவு நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி பதத்துக்கு வரணும். அப்போ தான் நம்ம இடியாப்ப உரல்ல வைக்க முடியும். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இடியாப்ப புளியிற பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இது சுத்தமாக நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே அச்சு இருக்கும், இடியாப்ப அச்சு. இப்போ இதில் எல்லாத்துலேயும் நம்ம எண்ணெய் தடவணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அப்போ தான் நமக்கு மாவு ஈஸியாக புளியறதுக்கு வரும். எல்லாத்துலேயும் நல்லா சுற்றி எண்ணெய் தடவிடுங்க. இப்போ இடியாப்ப புளியிற பாத்திரத்தில் எண்ணெய் தடவின பிறகு அதில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து அதில் போட்டுக்கலாம். இது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு போட்டு அதை நல்லா மூடி வச்சுக்கலாம். இடியாப்ப புளியிற தட்டில் வந்து இடியாப்பத்தெல்லாம் புளிய ஆரம்பிக்கலாம். அதுலேயும் நம்ம மறக்காமல் எண்ணெய் பூசிக்கணும். இப்போ இடியாப்பத்தை புளிய ஆரம்பிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக புளிஞ்சாச்சுன்னு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம புளிஞ்சு வச்ச அச்செல்லாம் தூக்கி அதில் வச்சுக்கலாம். இடியாப்பம் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது. ஒரு 5 நிமிஷத்துலேயே அது வெந்துடும். 5 நிமிஷங்கிறதே அதிகம் தான். தண்ணி நல்லா கொதிச்சிருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் இது வெந்துடும். இப்போ இட்லி சட்டியை மூடிடலாம். ஆஹா, ஆவி பறக்க சூப்பரான கடையில் இருக்கிற மாதிரியே இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இடியாப்பத்தை போய் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. 2 நிமிஷத்தில் இடியாப்ப மாவு இருந்தால் வீட்டிலே நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தட்டில் ஒட்டாமல் இடியாப்பம் ரெடியாக வந்திருக்குன்னு. நல்ல பூ போல் இடியாப்பம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இடியாப்ப தட்டில் வந்துட்டு புளிஞ்சு நீங்கள் வந்து இடியாப்பம் சுட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேங்காய் பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் குட்டி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது 2லேருந்து 3 வரைக்கும் 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூட மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்தோம்னா நமக்கு தேங்காய் பால் ரெடி. இது கூட சர்க்கரை சேர்த்து வச்சுக்கலாம். உங்களோட இஷ்டம். இதில் சர்க்கரை சேர்த்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். பட் நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனால இதில் நான் சேர்த்து அரைக்கல. சூப்பரான தேங்காய் பால் ரெடி. சில பேர்த்துக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட பிடிக்கும், சில பேர்த்துக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு எது இஷ்டமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். வாவ், இடியாப்பம் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, பிரியலை, அழகாக பூ போல் ரெடியாகி வந்திருக்கு. இப்போது இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் தேங்காய் துருவினது இதோட சேர்த்து சாப்பிட்டா ஆஹா, ருசி செமையாக இருக்குங்க. இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.
அந்த தேங்காய் பாலில் இடியாப்பம் சுட சுட ஊறி நாட்டு சக்கரையில் தொட்டு சாப்பிடும்போது ருசி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.